வேர்ல்டு வைடை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு வெப்சைட்டோடைய முக்கியத்துவன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பற்றி தெரிஞ்சுட்டா சூப்பராக இருக்குங்க. அதை பற்றி டீட்டெயில் இன்றைக்கி பார்க்கலாங்க. வெப்சைட் வந்து எதுக்குன்ற மாதிரி நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஒரு வெப்சைட் எதுக்குங்க? ஒரு ப்ராடக்ட்டுங்க, ஒரு கம்பெனி, ஒரு விஷயத்தை வந்து இன்டர்நெட்டில் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கறது தான் வந்து வெப்சைட்டோட வேலைங்க. அந்த வெப்சைட்டை உருவாக்குறதுக்கு சாஃப்ட்வேர் தேவைப்படுங்க. அந்த சாஃப்ட்வேர்ஸ் என்ன, அந்த வெப்சைட்டோட முக்கியத்துவம் என்னன்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நான் ஒரு அண்ணன் வெங்கட் ஃப்ரம் விக்கிடிகன் காஷ். வெல்கம் டு சேனல். ஹலோ கைஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெப்சைட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு என்னென்ன டூல்ஸ்லாம் தேவைப்பட போகுது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம வெப்சைட்னா என்ன அப்படின்றத பார்த்துருக்கோம். அதாவது கலெக்ஷன் ஆஃப் ஹைப்பர்டெக்ஸ்ட் டாக்குமெண்ட், அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட HTML ஃபைலை ஒரு இடத்துல ஹோஸ்ட் பண்ணி வச்சு ரன் பண்ணுறது தான் வெப்சைட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது அந்த வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்னலாம் தேவைப்படுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, HTML ஃபைல் தேவைப்படும், அதுக்கு மேலே CSS ஃபைல் தேவைப்படும், அதுக்கும் மேலே ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் நமக்கு தேவைப்படும். இந்த 3 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜையும் ஒன்றா எழுதி ஒரு இடத்துல ஹோஸ்ட் பண்ணி வைக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட். இது 3த்தையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போது இந்த வெப்சைட்டை ரன் பண்ணுறதுக்கு அண்ட் தென் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்ற டூல்ஸை பற்றி பார்க்கலாம். அந்த டூல்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள். அதாவது இப்போது kashiv.pdf அப்படின்ற ஒரு ஃபைல் வந்து இருக்குது. இந்த PDF ஃபைலை க்ரியேட் பண்ணுறதுக்கும் பார்க்குறதுக்கும் தனித்தனி சாஃப்ட்வேர்ஸ், தனித்தனி டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது இப்போ இந்த PDF ஃபைலை நான் ரன் பண்ணால் எனக்கு எதில் ரன் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அடோப் ரீடர் அப்படின்ற ஒரு வியூவர் அப்படின்ற ஃபைலில் தான் போய் நமக்கு ரன் ஆகும். ஓகேவா? ஸோ அடோப் ரீடரில் நமக்கு இந்த PDF ஃபைலை டபுள் டேப் பண்ணுறோம், இல்லை ஓப்பன் அப்படின்றத கொடுக்குறோன்னா இந்த ஃபைலில் வந்து நமக்கு ஓப்பன் ஆகுது. அதாவது .pdf ஃபைலை வந்து நான் க்ரியேட் பண்ணணும், இதை இந்த இடத்துல பார்க்குறோம் அடோப் ரீடர் அப்படின்றதில். இதுவே நான் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன ஃபைல் வந்து தேவைப்படும் அப்படின்னு, அதாவது என்ன சாஃப்ட்வேர் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் வேர்டு. ஓகேவா? அதை எடிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் போய்ட்டு நம்ம ஒரு ஹெட்டிங்கோ, ஒரு இமேஜோ, ஒரு பேராகிராஃபோ, ஒரு சம்திங் கண்டென்ட்டை கொடுத்துட்டு நம்ம அந்த PDF ஃபைலை க்ரியேட் பண்ணோம். ஓகேவா? ஒரு ஃபைலை பார்க்குறோம், அது எடிட் பண்ணுறோம், க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்றது. இதே விஷயந்தான் இப்போ இந்த வெப்சைட்டுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஃபைல் இருக்க இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா kashiv.html அப்படின்ற ஃபைலை வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். இந்த ஃபைலை பார்க்குறதுக்கு எனக்கு என்ன டூல் வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, க்ரோம். அதாவது க்ரோம் அப்படின்ற ப்ரௌசரை தான் வியூவராக அதிகபட்ச நேரம் யூஸ் பண்ணுவோம். உங்ககிட்ட என்ன ப்ரௌசர் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நம்ம டிஃபால்ட்டாக க்ரோம் அப்படின்றது யூஸ் பண்ண போகிறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த HTML ஃபைலை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு எடிட்டர் வந்து தேவைப்படும். எடிட்டர் எக்கச்சக்கமான எடிட்டர் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட், அதாவது VS கோட் அப்படின்ற எடிட்டரை தான் எல்லாருமே யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட் ஆஃப் த ப்ரோக்ராமிங் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த VS கோட் அப்படின்ற எடிட்டர் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த HTML ஃபைலை க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற எடிட்டர். அண்ட் தென் HTML ஃபைலை பார்க்கறதுக்கு க்ரோம் அப்படின்ற ப்ரௌசர். ஓகேவா? இப்போது இந்த மேஜரான இந்த 2 டூல்ஸை தான் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம் நம்மளோட கம்ப்யூட்டரில். இப்போது நான் என்னோட மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் அப்படின்ற ப்ரௌசரை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு க்ரோம் டவுன்லோட் அப்படின்றத போடுறேன். ஓகேவா? ஸோ க்ரோம் டவுன்லோட் அப்படின்றத கொடுத்த உடனே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் க்ரோம் அப்படின்ற மாதிரி வரும். நான் இதுக்குள்ளே போயிட்டு ஜஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகேவா? எனக்கு டவுன்லோட் க்ரோம் அப்படின்னு வந்தோடனே எனக்கு க்ரோம் வந்து டவுன்லோட் ஆகும். நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா க்ரோம் வந்து வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் பேக் வந்துக்கிறேன். இது எல்லாருக்குமே இன்ஸ்டால் பண்ண தெரியும். இப்போ வந்து VS கோட் அப்படின்றத டவுன்லோட் பண்ணலாம். அதாவது விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்றத ஜஸ்ட் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்க்கே வரும். இந்த லிங்கை கிளிக் பண்ணுறது மூலமா டேரெக்டாக அவங்களோட அஃபிஷியல் பேஜுக்கு போயிடுவீங்க. இங்கே டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் அப்படின்ற இந்த பட்டன் வந்து இருக்கும். இந்த பட்டனை கிளிக் பண்ணுறது மூலமா
டேரெக்டாக உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிரும். இப்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஎஸ் கோட் வந்து டவுன்லோட் ஆயிருச்சு. இப்போ இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ஃபஸ்ட்டு அக்ரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணிக்க வேண்டியது தான். அடுத்து இந்த ஃபைலை எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணணும் அப்படின்ற லொக்கேஷன் கேட்குது. இதையும் உங்களுக்கு வேணுன்ற லொக்கேஷனில் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு இந்த லொக்கேஷனே ஓகே. அதுக்கப்புறம் விஎஸ் கோடுக்கான நேம் வந்து என்ன அப்படின்றது கேட்குது. இந்த நேமை கொடுத்துட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் ஐக்கான் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வேறு எதுவும் நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்துட்டு இன்ஸ்டால் பண்ணுற பேத்து எல்லாத்தையும் ஒருக்க நம்ம திருப்பி ரீசெக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் அப்படின்றது கொடுக்கறது மூலயமா நமக்கான விஎஸ் கோட் வந்து இன்ஸ்டால். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து விஎஸ் கோட் இன்ஸ்டால் ஆகி முடிச்சிருச்சு. இப்போ லான்ச் விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்றது கேட்குது. நம்ம ஜஸ்ட் ஃபினிஷ் கொடுத்த பிறகு விஷுவல் ஸ்டுடியோ கோட் வந்து எனக்கு டேரெக்டாக ஓப்பன் ஆயிரும். ஓகேவா? ஸோ இங்கே ஓப்பன் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இதுதான் என்னோட விஷுவல் ஸ்டுடியோ கோடு. ஸோ இதுதான் என்னோட விஷுவல் ஸ்டுடியோ கோடோட என்விரான்மெண்ட்டு. இதுக்குள்ளே தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்கும் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காஷ் இன்ஃபோடெக்கில் நிறைய கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான டெக்னிக்கல் கோர்சஸ்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரையோ இல்லை இன்ஸ்டாகிராம் ஐடியோ வாட்ஸ்அப்லையோ நீங்கள் வந்து என்கொயரி பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.